பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். உங்க வீட்டு பூஜை அறையில எந்தெந்த பொருள்கள் எந்தெந்த பக்கம் இருந்தால் உங்களுக்கு பூஜை செய்ய இலகுவாக இருக்கும், சாமி எப்படி உங்ககிட்ட நின்று பேசும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பதிவு. நீங்க உட்கார்றீங்களா, பூஜை செய்ய உட்காரும் பொழுது எது எந்தெந்த இடத்துல இருக்குன்னு நான் சொல்றது அப்படியே உங்க கண்ணோட்டத்தை வச்சு பார்த்துக்கோங்க. அது அப்பதான் உங்களுக்கு பூஜை பண்ணும்போது எப்படி, ஏன்னா பூஜை பண்ணும்போது என்னுடைய வீடியோஸ் உங்களை தேட முடியாது. ஆனால் நான் சொல்றத உள்வாங்கிக்கோங்க, சப்கான்சியஸ் மைண்ட்ல வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதன்படி நீங்க பண்ணுங்க. எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையும் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும், பிரச்சனை விலகும். அவ்வளவுதாங்க. இப்ப எப்ப பூஜை பண்ணாலும், இப்பதான் பூஜை பண்ண அப்ப இல்லை, நீங்க சில பேர் சாயங்காலம் உட்காந்து பூஜை பண்ணுவாங்க. ஆபீஸ் போயிட்டு குளிச்சு கிழிச்சிட்டு வந்துட்டு ஒரு 7-8 மணிக்கு உட்காந்து பூஜை பண்ணி 9:30 வரைக்கும் பண்ணுவாங்க. எப்ப பூஜை அறையில உட்கார்ந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது, உங்க எந்தெந்த பொருள் எந்தெந்த பக்கத்துல இருக்குன்னு நான் சொல்லுவேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்க பார்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. முதல்ல பூஜைக்கு உட்காருவதற்கு முன்னால் நீங்க செய்ய வேண்டியது என்ன? விளக்கேத்தியாச்சா? ரைட், டிக் ஏத்தியாச்சு. மனம் இருக்கா உட்கார்றதுக்கு? எஸ், டிக். மனம் இருக்கு. கோலம் போட்டாச்சா? போட்டாச்சு. ரைட், டிக். பஞ்சபாத்திர உத்திரணி வச்சிருக்கோமா? ரைட், ஓகே. உதிரிப்பூ இருக்கா? அதாவது பஞ்சபாத்திர உத்திரணி எடுத்தாச்சா? இதெல்லாம் எடுத்தாச்சா? எல்லாத்தையும் ஒரு பார்த்துக்குங்க. ஏன்னா உட்கார்ந்த அப்புறம் திருப்பி ஏந்திருக்க கூடாது, அது கண்டினியூஷன் விட்டு போயிடும். உட்காருவதற்கு முன்னால் என்ன தூப தீபகம் இருக்கா? தூபக்கால், சாம்பிராணி போடக்கூடிய கால் இருக்கா? தீபக்கால் இருக்கா? எல்லாம் இருக்கு. உட்கார்ந்த அப்புறம் எந்தெந்த இடத்துல எது வைக்கணும்னு சொல்லுவேன். இப்ப எல்லாத்தையும் உங்கள் கண் கண்டு பாருங்கள், எல்லாமே இருக்கா? ரைட், ஓகே, டன். பூஜைக்கு உட்காந்துடலாம். இப்ப பிரசாதம் இருக்கா? இருக்கு. டப்புன்னு உட்காரணும். உட்காரும் பொழுது கையை கூப்பணும். ஓம் நமோ நாராயணாய நமஹா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜையில உட்காருங்க. யாருக்கு பூஜை பண்ணாலும் ஓம் நமோ நாராயணாய நமகங்கிறது அருமையான மந்திரம். அதை தான் முதல்ல சொல்லணும். முதல்ல உட்கார்ந்து நீங்க எந்த பூஜை வேணாலும் பண்ணுங்க. முருகன், பிள்ளையார், நாராயணன், மகாலட்சுமி, எனி பூஜைகள் பண்ணும் பொழுது, உட்காரும் பொழுது உங்க கையினுடைய வலப்பக்கத்திலே இருக்கக்கூடியது தூபக்கால், தீபக்கால், சாம்பிராணி கரண்டியும் நெய் விளக்கு, அதுவும் உங்க வலது கையில இருக்கணும். அதுக்கு அடுத்தது இடது கையில மணி இருக்கணும். ஏன் இடது கையில மணி இருக்கணும்னா, தூபம் காட்டும் பொழுது மணி இந்த கை தான் அடிக்கும். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் தூபம் சமர்ப்பயாமி, தீபம் சமர்ப்பயாமி. அப்ப ரைட் ஹேண்ட்ல தானே காட்டணும், லெஃப்ட் ஹேண்ட் தானே மணி அடிக்கும். கரெக்டுங்களா? இப்ப மணி எங்க இருக்கணும்? லெஃப்ட்ல இருக்கணும். ரைட்ல என்ன இருக்கணும்? தூபக்கால், தீபக்கால். அதுக்கு அடுத்தது பிரசாதம். என்ன பிரசாதம்? பொங்கல் இருக்கலாம், சக்கரை பொங்கல் இருக்கலாம். இதெல்லாம் பண்ண முடியல, நான் பழ வகைகள் தான் வச்சிருக்கேன்னா, பழ வகைகள் உங்களுக்கு ரைட்ல தூபக்கால், தீபக்கால், ஒட்டி பழம் ரைட்ல. ரைட்டுங்களா? ரைட்ல பழம் இருக்கு. இப்ப லெஃப்ட்ல மணி மட்டும் தான் இருக்கணும், ரைட்ல பழம் இருக்கு. அதுக்கு அடுத்தது உதிரிப்பூ எங்க இருக்கணும்? அதே மாதிரி பழத்துக்கு முன்னாடி உதிரிப்பூ, பின்னாடி பிரசாதங்கள் இருக்கணும். இது ஃபுல்லா முடிஞ்சிச்சா? அட்சதை வேணும்னா அட்சதை இருக்கணும். அட்சதெல்லாம் ரைட் ஹேண்ட்ல இருக்கணும். இதெல்லாம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் செஞ்செல்லாம் கரெக்டா இருந்ததுன்னா உங்களுடைய பூஜையோட கிரமங்கள் வெரி ஈஸி. அதுக்கு மணி அடிச்ச மாதிரி பூ எங்க இருக்கணும்? நடு சென்டர்ல பூ இருக்கணும். உங்க உட்காரும் பொழுது சென்டராக பூ இருக்கணும். அந்த சென்டராக ஒரு மூங்கில் தட்டிலையோ இல்ல பித்தளை தட்டிலையோ இருக்கணும். எவர் சில்வர் தட்டு யூஸ் பண்ணாதீங்க. பூக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டீங்களா? தூபங்கள் இருக்கு, தீபங்கள் எல்லாமே ரெடி. உட்காந்துட்டு நீங்க மந்திரங்கள் யாரை பிடிக்குமோ, யாருக்காக பூஜை செய்கிறீர்களோ அவர்களுக்காக அந்த பூஜையை நீங்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த ஆரம்பிச்சுட்டு தீபங்கள் எல்லாம் காமிக்கிறீங்க. காமிச்சு முடிச்சுட்டு, பூஜையை முடிச்சுட்டேன் சார், எப்படி ஏந்திருக்கணும்? பூஜையெல்லாம் முடிச்சுட்டேன், நீங்க சொல்ற மாதிரி ஏந்திருக்கிறதுன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. எப்படி ஏந்திருக்கணும்? நம்ம பூஜையில நம்ம அறியாம தவறுகள் நிறைய செய்திருப்போம். இன்று பூஜை இல்லை, நேத்தி முந்தா நேத்தி இப்படி வரிசையா செஞ்சிருப்போம். ஒரு கொத்தான பூ எடுத்துக்கோங்க. ஸ்ரீமதே புண்டரீகாக்ஷாய நமஹா அப்படின்னு அந்த இதை அப்படியே தூக்கி பெருமாள் மேல அப்படியே தூக்கி போட்டுட்டு திரும்பி ஏந்திருக்கணும். திரும்பி ஏந்திரிச்சு கீழே விழுந்து கும்பிட்டு அப்படியே வந்துருங்க. இந்த மாதிரி நீங்க பூஜைகளை வரிசை கிரமமாக நீங்கள் செய்தால் உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு லட்சுமி கடாட்சமும் பெருமாள் பேசக்கூடிய லெவல்லையும் இருப்பார். உங்களுக்கு புரியும். எப்படி என்னங்க இது கதை விடுறீங்களா, பெருமாள் பேசுவார்னு உங்க காதுகளுக்கு விழும். எப்படி ஒரு வீடு சுபீட்சமாக இருக்கு, வந்து பாக்குறவங்க சொல்லுவாங்க, அப்பாடா
உங்க வீட்டுல மட்டும் நான் உட்கார்ந்தேன்னா ஏந்திரித்து போகவே மனசு வர மாட்டேன். ஏன்? மன நிம்மதி எங்கேருந்தோ வந்து சேர்ந்துருது. எனக்கு ரொம்ப கஷ்டத்துல வந்தேன், உங்க வீட்டுல உட்கார்ந்தோன்ன அந்த கஷ்டங்கள் எல்லாம் என்னை விட்டு போய் என் மனசு இலகுவாக இருக்கிறது. சொல்லுவாங்களா? சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்பதான் உங்க வீட்டுல நல்லது செய்யக்கூடிய தெய்வங்களுடைய நடமாட்டம் நிறைய இருக்கிறது என்று அர்த்தம். இந்த மாதிரி பூஜை பண்ணுங்க. இதை விட இன்னும் மேலோங்கி இருக்கும் உங்களுடைய கடாட்சங்கள். பெருமாள் கொடுக்கக்கூடிய கடாட்சம், லட்சுமி கொடுக்கக்கூடிய கடாட்சங்கள், அனைத்து பெருமாளுடைய கடாட்சங்களும் உங்கள் வீட்டுல இருக்கும். எப்படி நீங்கள் பூஜை செய்கிறீர்கள், எப்படி நீங்கள் பூஜிக்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் அனைத்தும் அமையுங்கிறது நிதர்சனமான உண்மை. கரெக்டுங்களா? இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டா எனக்கு நல்லது நடக்குமா? பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு நல்லது வந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும்? உங்க வீடு சுபிக்ஷத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்று இதிலிருந்து நமக்கு தெரிந்து போய்விடும். உண்மைதானே? அப்ப என்ன பண்ணும்? இந்த மாதிரி ஒரு பூஜைகளை செய்தால் உங்களுடைய வாழ்க்கையும் வசதியும் இன்னும் அதிகரித்து கொண்டே போகும் என்பது நிதர்சனமான உண்மை. செய்றீங்களா? செய்யுங்க. இதுக்காக காசு பணம் அவ்வளவு செலவழிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. செஞ்சு பாருங்க, அவ்வளோ பெரிய உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒலி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.